பட்டவன் ஒருவனும் இருந்தது இல்லை. ஒருவனும் இருந்தது இல்லை. 20 லட்சம் பேருக்கும் சுகத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருந்திருக்கிறார். 20 லட்சம் பேர்ல சரீரத்திலையும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். அவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். நம்முடைய பலவீனப்பட்ட சரீரத்தை அவர் பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் நோய்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். அந்த சரீரத்தில் பரிபூர்ண பலன் கர்த்தர் தருவார். இதுக்கு முன்பாக வந்த அந்த வியாதி இனி நமக்கு வருவது இல்லை. கர்த்தர் எகிப்திலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. எகிப்தியர்களுக்கு வியாதி இருந்துச்சு. அந்த எகிப்தில் உள்ள ஜனங்களுக்கு வியாதி இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தருடைய பிள்ளைகளிலே பலவீனப்பட்டவர் ஒருவரும் இருந்ததில்லை. இத்தனைக்கும் அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க? என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க? வேதம் சொல்லுது, அவங்களுக்கு சாப்பாடு நல்ல சாப்பாடு இல்லை. அவங்களுடைய உடம்பு அவங்களால பராமரிக்க முடியல. அவங்க வேலை 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 வேலைன்னு வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. நிம்மதி எதுவுமே இல்லை. வேதம் சொல்லுது, அவங்க நான்வெஜ் சாப்பிட்டேன்னு சொல்றாங்கல்ல, அந்த நான்வெஜ் சாப்பிட்டது கூட சண்டை போட்டு முதல்ல கிடைக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி சாப்பிட்டவங்க அவங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவர்களை பலப்படுத்தினது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. நான் நம்புறேன், இந்த நாளில் கர்த்தர் ஸ்பெஷலா பலவீனப்பட்ட சரீரங்களை கர்த்தர் பலனடைய பண்ண போறாரு. பலனடைய பண்ண போறாரு. எனக்கு வேதத்திலேயே பிடிச்ச 2 வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 வசனம். மோசே 120 வயதிலே அவனுடைய கண்கள் இருளையவும் இல்லை, அவனுடைய பலன் குறையவும் இல்லை. ஒரே ஆளா ஆண்டவர் மலைக்கு மேல போகும்போது 120 வயசுல மலை மேல ஏறி நடந்து போயிருக்கிறாரு. அதுவும் யாருக்கும் கண்ணு கட்டாத தூரத்துல. அத்தனை பேரையும் கீழே விட்டுட்டு மலைக்கு போய் அங்கதான் ஆண்டவர் அவரை அடக்கம் பண்ணாரு. எங்க போனாரு, என்ன பண்ணாரு எதுவும் தெரியல. அவருடைய கல்லறை இன்னைக்கு யாருக்குமே தெரியல. எப்படி அவர் இறந்தார் யாருக்குமே தெரியல. அவர் மேல போயிட்டாரு. அப்போ அவருடைய கண்ணு இருளுடைய இல்லை, அவன் பலன் குறையவே இல்லைன்னு வேதம் சொல்லுது. அதே போல எனக்கு பிடிச்ச இன்னொரு வசனம் என்னன்னா, காலை சொல்லும் போது சொல்லுகிறார், 84 வயசு எனக்கு 40 வயசுல இருந்த அதே பலன் இன்றும் எனக்கு இருக்கிறது. இந்த 2 வசனத்தை உங்களுக்கு இன்றைக்கு வாக்குத்தத்தத்தை போல சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென்.